அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து கிடப்பதாக நடிகர் கமல்ஹாசன் கூறியதற்கு பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பும் ஆதரவும் தெரிவித்து வருகின்றனர். அவர்களில் சிலர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். கமல்ஹாசன் போன்றவர்கள் தவறா தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. பேசுனா நீங்க தான் பேசுங்க, என்ன ஆதாரத்தோட வந்து ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். அதெல்லாம் இல்லை, என்ன அதெல்லாம் மொத்தமாக சொன்னால் மொத்தம் என்ன பேசலாமா? இப்போ வந்து கமல்ஹாசன் இதுவரை எடுத்துகிட்டு இருக்க அந்த பணங்களுக்கு மற்றதுக்கெல்லாம் என்ன நீங்கள் டேக்ஸ் கட்டுங்க எல்லாமே பார்க்கலாம். இதுவரை நீங்கள் இதுவரை ஆரம்பத்தில் எடுத்துலாம் எல்லாம் பார்க்கலாமா? அதெல்லாம் வேண்டாம். எல்லா துறைகள்லையும் ஊழல் இருக்கிறது உண்மை தானே. இன்னும் இந்த ஆட்சின்னு இல்லை, நீண்ட காலமாக கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 70 லட்சம் கோடிகளுக்கு மேலே ஊழல் நடந்திருக்குதுன்னு செய்தியில் தொலைக்காட்சியிலே செய்தியில் சொல்கிறாங்க. அப்போ அது ஊழல் நடக்குது, ஊழல் ஆட்சி, ஊழல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுல அதில் என்ன பெரிய குற்றம் இருக்குது? அரசை விமர்சிக்கவே கூடாது, விமர்சித்தா அதுக்கு கைது பண்ணுவோம், சிறையில் போடுவோம்னா இது எந்த மாதிரி இதுனே புரியல. இதுன்னு அவ்வளவு கொடுமையான சர்வாதிகார ஆட்சி என்ன? ஊழல் நடக்குதுன்னு சொல்கிறாரு கமலஹாசனே. அவர் இன்னொரு நிகழ்ச்சி நடத்துகிறாருக்கு, பேர் என்ன? பிக் பாஸா? இந்த கலாச்சாரம் இல்லாத வக்ர புத்திகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருப்பவர் இவர் எதுக்கு அடுத்தவரை போய் குறை சொல்கிறாருன்னு தெரியல. இன்னும் அமைச்சர்கள் மீது குற்றம் செலுத்துகின்ற பொழுது, ஆட்சியாளர்கள் குற்றம் செலுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் தன்னை விமர்சிக்கின்ற பொழுது பதில் சொல்லத்தானே செய்வாங்க. அது பொத்தாம் பொதுவாக சொல்ல முடியாதல்லவா? அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது இந்தந்த ஆதாரத்தோடு அவர் சொல்லணும்.